யாரை கேட்டு இந்த யுத்தத்தை நீங்க துவங்குறீங்க? இந்த யுத்தம் துவங்கி 60 நாள் ஆயிருச்சு. அமெரிக்காவினுடைய வார் பவர் ரெசல்யூஷன் படி 60 நாளுக்கு மேல இதை தொடரலாமா? உடனே இந்த யுத்தத்தை நீங்க நிறுத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்புக்கு உள்நாட்டிலேயே மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. வர்ற மே 1ஆம் தேதி அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஹவுஸ்ல இது குறித்து ஒரு மிக முக்கியமான தீர்மானம் வரப்போகிறது. இந்த தீர்மானம் வரக்கூடிய இந்த நேரத்தில் சர்வதேச ஊடகங்கள் மிக ரகசியமாக இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்களுடைய மருமகனான ஜெரட் குஷ்னர் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி சவுதி அரேபியா மன்னரான பிரின்ஸ் முகமது பின் சல்மானோடு மிக ரகசியமான சில ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ட்ரம்பினுடைய மகனான எரிக் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி எப்படி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பான பென்டகனிடமிருந்து $1 பில்லியன் அதிகமான சில ஒப்பந்தங்களை ஆயுத கொள்முதலுக்காக பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளோடு சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ராணுவ கொள்முதலில் என்னென்ன உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த இந்த யுத்தத்தை பயன்படுத்தி ட்ரம்பினுடைய குடும்பத்திற்கும் அரபு நாடுகளுடைய அரசருக்கும் இடையில் எவ்வளவு பணங்கள் கைமாறி இருக்கிறது. இது குறித்து வர மே 1ஆம் தேதி என்ன முக்கியமான முடிவை அமெரிக்காவினுடைய ஹவுஸ் எடுக்க போகிறது? ஈரான் யுத்தத்திற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய குடும்ப அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்குது. நேரடியாக ரஷ்யாவினுடைய அதிபர் திரு புட்டின் அவர்கள் இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான நெருக்கடியான விஷயம் என்ன அப்படின்னா, வர மே 1ஆம் தேதி அமெரிக்காவினுடைய ஹவுஸ், அதாவது நம்ம ஊர் பார்லிமெண்ட்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க ஹவுஸ் இருக்கு. அந்த ஹவுஸ்ல இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது ஏன், இன்னும் இந்த யுத்தத்தை எவ்வளவு காலம் நடத்தலாம், அதாவது 60 நாளை கடந்து நடத்த முடியாது, அந்த விண்டோவை தாண்டி எக்ஸ்ட்ரா விண்டோ 30 டேஸ் போற மாதிரி இருந்தால் ரெசல்யூஷன் கொண்டு வரணும். அது குறித்து ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் அவங்களுடைய ஹவுஸ்ல வரப்போகுது. கண்டிப்பாக இது ட்ரம்ப்புக்கு எதிராக போய் முடிய போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்பினுடைய குடும்பம் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி அரபு நாடுகள்கிட்ட எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பல செய்திகள் வெளியாயிருக்கு. இது இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு கிடையாது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஈரான் மேல நாங்க படையெடுப்போம், ஈரானை ஒட்டுமொத்தமா தாக்கி அழிப்போம், ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம், ஈரான்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான பல உத்தரவாதங்களை அரபு நாடுகளுக்கு கொடுத்து, குறிப்பாக சவுதி, குவைத், கத்தார், UAE, பஹ்ரைன் இது மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து பல ஆயிரம் கோடிகளை பணத்தை இவர் பெற்று இவருடைய தனிப்பட்ட நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கிறது. இதுல ரொம்ப 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 குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜெரால்டு குஷ்னர் இவர் ட்ரம்பினுடைய மருமகன். இவர் பேருக்கு தான் ட்ரம்போட மருமகன். ஆனா அமெரிக்காவினுடைய அரசுல இவர் தலையீடு இல்லாம இல்லவே இல்லை. இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இவ்வளவு பெரிய யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல பேச்சுவார்த்தைக்கு போறாங்க இல்லையா? இப்ப ஈரான் சார்பா யார் வர்றா? ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வர்றாரு, ஈரானினுடைய சுப்ரீம் கவுன்சிலினுடைய செக்ரட்டரி வர்றாங்க, ஈரானினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி வர்றாரு. இது மாதிரியான ஆட்கள் தானே பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. ஆனா நீங்க அமெரிக்கா யார பேச்சுவார்த்தைக்கு அனுப்புது? திரு குஷ்னர் அனுப்புறாங்க. ஜெரால்டு குஷ்னர்ங்கிறது வேற யாரும் கிடையாது, அமெரிக்காவினுடைய அதிபரான ட்ரம்போட மருமகன். தன் சொந்த மருமகனை எதுக்காக ஈரானோடு நடக்கக்கூடிய யுத்தத்துல பேச்சுவார்த்தைக்கு நீங்க அனுப்புறீங்க? இது ஒண்ணு. இவர் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா விட்காஃப் அப்படிங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஓனர் ட்ரம்போட நண்பர். ஸோ அப்ப ரியல் எஸ்டேட் பண்றவன் தன் மருமகன் இவங்களை அனுப்புறாங்க. சரி, இவங்க 2 பேருமே அந்த போர் யுத்திகள்ல அரசியல்ல பயங்கரமான நாலேஜான ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்ஃபு, சீட் ஆடுறது, கேஷினோ, இது இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரியான கேளிக்கை விடுதி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாமானியர்கள். நல்லா கேளிக்கை விடுதி நடத்துகிறான், பயங்கரமாக பாரு, அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்னு வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் ட்ரம்ப்புக்கு மருமகனானதுனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய எல்லா வெளியுறவுத்துறை விஷயங்கள்லையும் நேரடியாக ஈடுபடுறான். அதில் குறிப்பாக அரபு நாடுகளில் தான் இவனுடைய தலையீடு அதிகமாக இருக்குது. இவர் அமெரிக்காவினுடைய அரசியல்ல சக்தி வாய்ந்த நபராக மாறுறாரு பாத்தீங்களா? அதாவது ட்ரம்போட மருமகனானதை தாண்டி இவர் எப்படி உள்ள வர்றாரு அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத லாபி குழுக்கள் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி டிஃபமேஷன் லீக் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம், அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படிங்கக்கூடிய 2 என்ஜிஓ. இந்த 2 என்ஜிஓவும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய என்ஜிஓ. ஒரு வருஷத்துக்கு 600 கோடி 700 கோடி வெளிப்படையாக கணக்கில் காமிக்கிற அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய என்ஜிஓக்கள். இது ஒரு திங்க் டேங்க்ஸ், இது ஒரு பவர் லாபி குரூப்,
ஒரு புரோக்கர் குரூப். இந்த புரோக்கர் குரூப் தான் குஷ்னரை நேரடியாக அமெரிக்காவினுடைய அனைத்து அரசியல் தலையீடுகளையும் கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ இதில் வெளிப்படையா ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மொத்த இந்த வார் லாபியுமே யூதர்கள் கையில தான் இருக்கு, குறிப்பாக குஷ்னர் கையில தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த விக்காஃப்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது ட்ரம்ப்புடைய மிக நெருக்கமான நண்பர், ரியல் எஸ்டேட் ஓனர், ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடியவர், அவர் யூதர் தான். ட்ரம்பினுடைய ஒய்ஃப், அவங்களுடைய மனைவி யூதர் தான். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெத்தன்யா இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. இஸ்ரேல் அரசாங்கத்தால் லாபி குழுக்களாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்க இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த என்ஜிஓ இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு கடந்த 4-5 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் ஈரானுக்கு எதிராக ஒரு போரை துவங்குவதற்கு மிக 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 ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது இப்ப கிடையாது, ட்ரம்ப் முதல் முறை ஜெயிச்சு வந்தார் பாத்தீங்களா, அப்பவே இந்த யுத்தத்தை துவங்க சொல்லி இந்த குழு பயங்கர நெருக்கடி கொடுத்திருக்கு. அப்ப துவங்க முடியல. ஏன்னா அமெரிக்காவினுடைய சிஐஏவா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய FBI இருக்கட்டும், அவங்களுடைய ராணுவ இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க, ஈரான் மேல யுத்தம் நடத்தக்கூடாது அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி 2வது முறை ட்ரம்ப் வந்த உடனேயே இந்த யுத்தத்தை துவங்குறாங்க. இதுக்கு முழு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய லாபி குழு. இதை நம்ம சொல்லல, அமெரிக்காவினுடைய நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் இன்டெலிஜென்ஸ் ஹெட்டா இருந்த திரு ஜோ கென்ட், இது எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான் சொல்லி பதவியே விலகி போயிட்டார். அவர் பதவி விலகி போன உடனேயே அவரை கண்ணா பின்னா அசிங்கமா திட்டினது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த குழுக்கள் தான். அதாவது இந்த யூத ஜைனஸ்ட் லாபி இருக்கு பாத்தீங்களா, இவங்க தான். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுடைய லீகல் அட்வைசர் ரூபின்ஸ்டன் வெளிப்படையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த யுத்தமே இஸ்ரேலுக்காக தான் துவங்கப்பட்டது அப்படிங்கிறார். சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ட்ரம்பினுடைய மருமகனான ஜெரட் குஷ்னர் ஒரு யூதர். அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத குழுக்களோடு சேர்ந்து கொண்டு அரபு நாடுகளோடு கைகோர்த்து பல்லாயிரம் கோடி அரபு நாடுகள்கிட்ட இருந்து தன்னுடைய அஃபினிட்டிவ் பார்ட்னர் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட வாங்கிட்டு அந்த யுத்தத்தை ஈரான் மேல துவங்குறாரு. இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்த யுத்தத்துல, அமெரிக்காவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்த யுத்தத்துல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட் லாபின்னு சொல்லக்கூடிய யூத குழுக்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அரபு நாடுகளுக்கு இந்த யுத்தத்தில் ஒரு நோக்கம் இருக்கு. ஸோ அப்போ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி நாம எப்படியாவது பணத்தை சுருட்டி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு யாரு, ட்ரம்பினுடைய மருமகன் ஒரு பிளானை போட்டு ஒரு பெரிய லெவலான அமௌண்ட், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா $5 பில்லியன் டொனேஷனா வாங்கியிருக்காரு. யார்கிட்ட இருந்து? அதாவது சவுதி மன்னரான பிரின்ஸ் முகமது பின் சல்மான் அவர்கிட்ட இருந்து. இதை பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி நாட்டினுடைய அரசு நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, சவுதி அரேபியாஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இதுல இருந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் வாங்கியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம கத்தார்ல இருந்து ஒரு $1.5 பில்லியன் மேல பணத்தை வாங்கியிருக்கிறாரு. இது எல்லாமே எங்க வந்திருக்கு அப்படின்னா, திரு ட்ரம்பினுடைய மருமகனான குஷ்னருடைய அஃபினிட்டி பார்ட்னர் நிறுவனத்துக்கு வந்திருக்கு. இந்த நிறுவனமே 2021-22 பிறகுதான் வந்திருக்கு. அது எப்படி கரெக்டா சவுதி, கத்தாரு, இது இல்லாம எமிரேட்ஸ், இந்த நாடுகள்ல இருந்து இவ்வளவு பணம் வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யுத்தத்தை துவங்கினதுக்கு பிறகு இன்னொரு $5 பில்லியன் இந்தந்த நாடுகள்கிட்ட இருந்து பணமா, அதாவது முதலீடா வாங்குறதுக்கான வேலையை குஷ்னர் செஞ்சிருக்கிறாரு. இது குறித்தான தகவலை தான் இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ அப்போ இங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு, அதாவது சவுதி அரேபியாவுக்கு, கத்தாருக்கு, எமிரேட்ஸுக்கெல்லாம் ஈரானை தாக்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா அந்த நாடு வந்து முழுக்க முழுக்க மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரும் சுப்ரீம் லீடரும் மதத்தின் அடிப்படையிலும் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு நாடு. நாமெல்லாம் மன்னரா இருக்கிறோம், நாளைக்கு அங்க மாதிரி இங்க ஒரு மக்கள் புரட்சி வந்து நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுதி, எமிரேட்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலோடு கைகோர்த்து கொண்டு, அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டு, அங்க இருக்கக்கூடிய யூத லாபிகளோடு கைகோர்த்து கொண்டு அவங்களுக்கு பல்லாயிரம் கோடி பணத்தை பல்வேறு வகையில், இதெல்லாம் வந்து வெளியே கணக்குல வந்த பணம், கணக்குல வராம பல்லாயிரம் கோடியை கொடுத்து ஈரான் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. இதை ஒரு பக்கம் ட்ரம்பினுடைய மருமகன் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த யுத்தத்தை பயன்படுத்தி நாம ஒரு பெரிய லாபத்தை அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு ட்ரம்பினுடைய மூத்த மகனான எரிக் ட்ரம்ப், அதாவது எரிக் ட்ரம்ப் மட்டும் கிடையாது, ட்ரம்புக்கு 2 மகன் இருக்காங்க. இந்த 2 பேருமே, எரிக் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர், இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின நிறுவனம் பவரஸ். இந்த பவரஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அரபு நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, சவுதி அரேபியா, இந்த மற்ற நாடுகள், இவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, உங்க நாடு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரோன் எல்லாம் தேவை, பல ராணுவ ஆயுதங்கள்லாம் தேவை, இதெல்லாம் நீங்க எங்கள்கிட்ட இருந்து வாங்க அப்படின்னு சொல்லி புதுசா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ரோன் தயாரிக்கிறதுக்கு வந்த புது நிறுவனம். ஏற்கனவே அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், உலகத்திலேயே டாப் மோஸ்ட் நிறுவனம். அமெரிக்காவினுடைய F-35 மிசைல், ரேடார் எல்லாம் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. RTX இன்னொரு நிறுவனம் இருக்கு, அது இல்லாம நாத்ரோப் குரூமர் ஒரு நிறுவனம் இருக்கு, போயிங் இருக்கு, ஜெனரல் டைனமிக்ஸ் இருக்கு, L3 ஹாரிஸ்டெக் இருக்கு. இது மாதிரி பிரம்மாண்டமான நிறுவனங்கள் இருக்கும்போது இந்த யுத்தத்தை பயன்படுத்தி இந்த ட்ரோனை வாங்கி வித்து நம்ம ஒரு பெரிய சம்பாத்தியத்துல
பண கொளிச்சிடலான்னு சொல்லிட்டு யாரு ட்ரம்பினுடைய மகன்கள் 2 பேரும் சேர்ந்து பவரஸ் அப்படிங்கக்கூடிய அந்த நிறுவனத்தை உருவாக்கி அவங்க என்ன பண்றாங்க, சவுதி அரேபியா, கத்தார், எமிரேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஷரை போட்டு அவங்கள ட்ரோனை வாங்க சொல்லி பெரிய அமௌண்ட் அங்கே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் சாகிறாங்க, லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்தியா மாதிரியான நாடுகளில் பெட்ரோல் இல்லை, எல்என்ஜி இல்லை, எல்பிஜி இல்லை, கேஸ் இல்லைன்னு மக்கள் நடுத்தருவில் நின்று கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்தத்தை துவங்கி இதில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை ட்ரம்ப்போட குடும்பம் அடைஞ்சிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது யூத லாபிக்கள் தான். இந்த யூத லாபிக்கள் அவங்களுக்கு காலங்காலமாக அரபு நாடுகள் மத்தியில் எல்லாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டை இருக்கணும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்த ஈரான் போன்ற நாடுகள் ப்ராக்சியாக நிறைய ஆயுதங்களை ஹமாஸுக்கு கொடுத்து ஹமாஸை உயிர் போட வச்சிருக்கு. ஹமாஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், ஈரானை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக போட்டு அடின்னு அடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஸோ அப்போ அரபு நாடுகளையே யாருக்கு எதிராக திருப்பி விடுறது, ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுறது, அமெரிக்காவை ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுறது, இந்த யூத லாபி வேலையெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரம்பினுடைய மொத்த குடும்பமே யூத குடும்பம். இதுங்க எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பல ஆயிரம் கோடிகளை லாபமாக இதில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து வெளிப்படையாக ரிச்சர்ட் பெயிண்டர் அப்படிங்கக்கூடிய வெள்ளை மாளிகையினுடைய முன்னாள் அதிகாரி அவரே அவரோட ட்விட்டர்ல ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாரு. இந்த யுத்தத்தை பயன்படுத்தி ட்ரம்பினுடைய குடும்பம் பல ஆயிரம் கோடி லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ வர மே 1ஆம் தேதி இந்த யுத்தத்தை துவங்கினது நியாயமா, நியாயம் இல்லையா, தேவையா, தேவையில்லையா, இனிமேலும் இந்த யுத்தத்தை தொடரணுமா அப்படிங்கக்கூடிய முக்கியமான ரெசல்யூஷன் எங்கே வரப்போகுது, அமெரிக்காவினுடைய ஹவுஸில் வரப்போகுது. அந்த நேரத்தில் இந்த செய்திகள் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக அமெரிக்காவில் மாறி இருக்கிறது. ட்ரம்ப் தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்திற்காக அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய உயிரை பலி கொடுக்க முயற்சி பண்ணுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் பெரிய லெவலில் வந்திருக்கு. இது இப்படியே போகும் பட்சத்தில் ட்ரம்ப் குறித்தும் ட்ரம்ப் குடும்பம் குறித்தும் ஒரு மிகப்பெரிய விசாரணையே துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்து ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று.